இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இப்ப நம்ம தேமுதிக பக்கம் வருவோம். தேமுதிக திமுகவுக்கு சேர்ந்தது இல்ல, அதிமுகவுல இருக்கிற ஒருத்தர் தான் காரணம்னு ஒருத்தர் அடிச்சு விட்டுருக்காரு. அதாவது தேமுதிக எந்த கூட்டணியில சேரும்னு ஒரே குழப்பத்துக்கு இடையில திடீர்னு திமுக கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. அதுக்கு யாரு காரணம்னு புதுசா கட்சி தொடங்கி இருக்கிற புகழேந்தி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க. முன்னாள் அமைச்சர் வேலுமணி தான் தேமுதிகவை திமுகவுக்கு அனுப்பி வச்சுட்டாருன்னு சொல்லி இருக்காரு. அது இல்லாம வேற சங்கதி எல்லாம் சொல்லி அடிச்சு விட்டுருக்காரு. யாரும் கிடைக்கல. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிரேமலதா விஜயகாந்தினுடைய மனைவி அன்னியார் அவங்க தலைவராக இருக்க அந்த தேமுதிகவுக்கு முதுகில் குத்த தயாராக இருந்தார். ஆனால் ஈஷா ஃபங்க்ஷனுக்கு போனாரா, ஃபவுண்டேஷன் அந்த ஃபங்க்ஷன், அப்போ வேலுமணியே சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரான். நான் கேள்விப்பட்டேன். இந்த ஆள் முதுகில் குத்திட்டு வருமா, என் கூட இருந்தாலும் பேசாமல் நீங்கள் திமுக போய் வார்த்தை கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வேலுமணி தான் அவரை சொல்லி அனுப்பிச்சதா சொல்கிறாங்க. இப்போ திமுக சொன்ன உடனே ராஜ்யசபாவும் கொடுத்துருச்சு, சீட்டும் கொடுத்துருச்சு. எத்தனை நாள் சாகடிச்சிருக்கணும் இந்த ஆள் தேமுதிகவை. அடித்தாங்க, அப்போ அந்த அம்மா நீட்டாக வாங்கிக்கோ அப்படின்னு. ஆகவே எந்த கூட்டணியும் இல்லாமல் நடு தெருவில் இருக்கின்ற நிலை. இன்னொன்று நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். எனக்கு அவங்கெல்லாம் சப்போர்ட்லாம் இல்லை சார். நான் அந்த முடிவுக்கு அவங்களுக்கு சொல்கிறேன் இப்படி தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி. போயஸ் தோட்டத்து வாசலிலே கையை கட்டி கொண்டு ஒரு காலத்திலே மத்திய அமைச்சர்கள் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார்கள். ஒரு 4 சீட்டு தருவாங்களா, 5 சீட்டு தருவாங்களா, அம்மா 3 சீட்டு தருவாங்களான்னு நின்னாங்களா இல்லையா? ஆனால் அந்த போயஸ் தோட்டம் அப்படி இருந்த ஒரு சரித்திரம் மாறி தெருவில் அலைகிறாரு டெல்லியில். அமித்ஷாட்ட போய் ஷீட் ஷேரிங் பண்ணி, உனக்கு அவை சண்முகம் சாலையில் ஆஃபீஸா இல்லை டெல்லியில் ஆஃபீஸா உனக்கு? அங்கே போய்ட்டு கையை கட்டிட்டு நின்றுட்டு சார் 70 சீட்லாம் முடியாதுங்க, 60 சீட் முடியாதுங்க. ஒரு சீட் ஜெயிச்சிருமா தனியாக? பிஜேபி தெரியாமல் கேட்குறேன். இதோ கன்னியாகுமரி கொஞ்சம் ஓட்டு வந்தது, ஃபைட்டு வந்ததெல்லாம் கரெக்டு தான். இன்றைக்கி ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா பிஜேபியில் தனியாக நின்று? கவுன்சிலருக்கே வரங்க முடியுமா? அண்ணாமலையும் காலி பண்ணிட்டீங்க. அவர் தான் அருமையாக ஒர்க் பண்ணார், நல்லா மேலே கொண்டு வந்தார். அவரை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ பிஜேபி நிலை மோசமாக இருக்குது. அவங்க கூட்டு இப்போது பழனிசாமி அங்கே போய் கை காலை பிடிச்சிட்டு இருக்கிற நிலைமை. சேர மாட்டேன் கூட்டணியிலன்னு அவர் தான் சொன்னார். இதெல்லாம் நடந்தது. என்னங்க புகழேந்தி இப்படி பேசிட்டாரு, ஒருவேளை இருக்குமோ? இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, நம்ம வேற விஷயத்துக்கு போயிருவோம். அதிமுக கூட்டணிக்கு தாவேகா வரும்னு புரட்சி பாரதம் கட்சி ஜெகன்மூர்த்தி ரொம்ப தான் எதிர்பார்க்கிறாரு போல. அப்படி நடந்தா எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அத்தைக்கு மீசை முலகட்டும், அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடலாம். கண்டிப்பா வரவேற்போம். ஆனா அது உண்மையான்றது தெரியல. ஏன்னா எல்லாரும் பேசுற மாதிரி அது பரவாயில்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் பேசுறது தான். அது இவர் சொன்னார் அவர் சொன்னாருன்னா உண்மை நிகழ்ச்சி என்னன்னு தெரியல. அப்படி வந்தால் கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொகுதிகளையும் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். என்டிஏ கூட்டணி நல்லா தான் இருக்குது, பிரகாசமா தான் இருக்குது. அதாவது தாவேக்க வந்தாக்கா 100% வெற்றி. எப்படி இருந்தாலும் யாரு கூட கூட்டணின்னு சொல்லிதானே ஆகுவோம். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இப்போ நம்ம வேற விஷயத்துக்கு போயிருவோம். அண்ணன் செல்லூர் ராஜுக்கு கண்டென்ட்டே கிடைக்கலையா என்னன்னு தெரியல. இருந்தாலும் விடுவாரா அவரு? ஓபிஎஸ்னு ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கும் தெரியுமான்னு நிருபர்கள் கிட்டயே கேள்வி கேட்டுட்டாரு. அது மட்டுமா, திமுக மாநாட்டையும் அவர் பாணியிலேயே விமர்சனம் பண்ணிருக்காரு. சொல்றது எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், ஆனா அங்க இருக்கணுமே, மக்கள் கேட்கணுமே. அவங்க 50,000 பேர் ஒன்னா கூட லட்சக்கணக்கில்னு சொல்லுவாங்க. திமுக எப்பவுமே சொல்லக்கூடியது. தேர்தல் வருகிறதுனால அங்கங்கே இந்த மாதிரி சேர்த்து வைத்திருக்க பணத்தை கொடுத்து அவங்களுக்கு மக்களை கூட்டுகிறார்கள். இப்ப ஓபிஎஸ் எங்களிருந்து போனார் இல்லையா, ஞாபகம் இருக்கா? எப்பா பன்னீர்செல்வம் ஞாபகம் இருக்கா? மோடி முன்னாள் முதலமைச்சர், அவர் சேர்க்கிற கூட்டம் நடந்துச்சு. 1,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னாங்க. அங்க பார்த்தா வெறும் காலி சேரு. நீங்க தான் எடுத்து படம் பிடிச்சு வேற போட்டிருக்கீங்க. அதுக்கு அரசு பேருந்து தான். ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய் ஏதாவது சாப்பிட்றது பிரியாணி அதெல்லாம் கொடுத்து தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி இப்ப அதுக்கே இப்படி செஞ்சிருக்காங்கன்னா மாநாட்டுக்கு அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் அதிகமா தானே இருக்கும். என்ன சொல்றீங்க? என்னங்க செல்லூர் ராஜு இப்படி சொல்லிட்டாரு? செல்லூர் ராஜு அவருடைய பாணியில சொல்லி முடிச்சுட்டாரு. இதுக்கு திண்டுக்கல் லியோனி அவருடைய ஸ்டைல்ல ஒரு புடி பிடிச்சிருக்காரு.
திண்டுக்கல் தேர்தல் பிரச்சாரத்தப்ப அவர் ஜெயலலிதா அம்மா பிரச்சாரத்தில் சொன்னாங்க, திண்டுக்கல்லில் திண்டை எங்களுக்கு தந்துவிட்டு கற்களை திமுகவின் மீது வீசி விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நம்ம தலைவர், அன்னைக்கு வந்து இளைஞரணி செயலாளர் இருந்த நம்ம தலைவர் மேடையில் வந்து அதுக்கு பதில் சொன்னார். திண்டு என்பது சோம்பேறிகள் படுத்து தூங்குற கல், அதை அவங்களுக்கே கொடுத்துருங்க, கற்களை எங்கள் மேலே வீசுங்க, அந்த கற்களை எடுத்து நாங்கள் ரோடு போட்டு தர்றோம், கோயில் கட்டி தர்றோம், பள்ளிக்கூடம் கட்டி தர்றோம்னு சொன்னார். அவர் மீது வீசப்பட்ட கற்களை கூட கோயில்களாகவும் பள்ளிக்கூடங்களாகவும் முதியோர் இல்லங்களாகவும் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களாகவும் மாற்றிய தலைவர். அதனால் அவருடைய ரேஞ்சு இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. பொருளாதாரத்தில் 11.19% எட்டியது. 2030 இலக்கை வைத்து அவர் தீட்டியிருக்கக்கூடிய திட்டங்கள் இது எல்லாமே தலைவரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கும். திண்டுக்கல்லுக்கு அரசியல் கட்சிக்காரங்க எப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்கன்னு பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம வேற கதையை பேசுவோம். தேர்தல் வந்தாலே டெல்லி தலைவருங்க தமிழ்நாட்டுக்கு அப்பப்ப வந்துகிட்டே இருப்பாங்க. 11ஆம் தேதி பிரதமர் மோடி திருச்சிக்கு வர போறாரா? அத காங்கிரஸ் எம்பி ஆக போற கிறிஸ்டோபர் திலக் வேட்டியை கட்டி மோடி சீன் போட வராருன்னு கிண்டல் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கும்பகோணம் டிகிரி காப்பி ஆத்துற மாதிரி அவருக்கு ஒரு வேட்டி சட்டையை மாட்டி கொடுத்து வந்து சீன் கொடுத்துருவாங்க. அவர் வந்தவுடனே க்ளீனாக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததை டெலிவர் பண்ணிட்டு போயிடுவார். ஒவ்வொரு தடவையும் அவர் இங்கே வரும்பொழுது கண்டிப்பாக தமிழகத்தில் அரசியல் ரீதியாக என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அரசியல் ரீதியாகவும் அவர் என்ன செய்கிறார்ன்றதை நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். இப்பெல்லாம் யார் எந்த கட்சியில இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. செய்தி வாசிப்பாளராயிருந்த நிர்மலா பெரியசாமி இப்போ அதிமுக பேச்சாளர் ஆயிட்டாங்க. திமுக ஆட்சியில ஒரே பேஜாரா போச்சுப்பா, புதுசா ஒரு பையன் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுவும் பேஜாரா போச்சுப்பான்னு 2 கட்சியையும் கிண்டல் பண்ணிருக்காங்க. சில வார்த்தைகள் சென்னையில போய் இவ்வளவு நாள் இருந்ததுல நான் கத்துக்கிட்டேன். காண்டு, பெஜாரு, ஒரே பெஜாரா இருக்குமா இந்த திமுக ஆட்சினால. உண்மையிலேயே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியே தெரியணும். காண்டுன்னா பொறாமை, காண்டுன்னா அப்படியே அந்த காண்டுல ஒருத்தர் கோபியில இருந்து ஒருத்தர் போய் புதுசா ஒரு சின்ன பையன் என்னன்னே தெரியாம எதுக்குன்னே தெரியாம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாப்ல. அந்த சின்ன பசங்களுடைய எல்லாம் வாக்குகளை எல்லாம் வீணா பண்றதுக்குனே ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அந்த வாக்குகள் எல்லாம் திமுக வாக்கு, விசிக வாக்கத்தான் பிடிக்குதுங்கிறாங்க. அதனால நமக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை பெரிய அளவுல.